பிஏ, பிஎஸ்சி, பிகாம் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் தமிழ்நாடு அரசு அலுவலர்களாக அறிய வாய்ப்பு. குரூப் 2 மற்றும் 2A பிரிவு அலுவலர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. ஏதாவது ஒரு பட்டம் போதும் என்று குறிக்கப்பட்டுள்ள பதவிகளுக்கு பிஏ, பிஎஸ்சி, பிகாம் படித்தவர்களோடு பிஇ படித்தவர்களும் தகுதி பெறலாம். TNPSCexams.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். டிஎன்பிஎஸ்சிக்கான முக்கிய நாட்கள்: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 19. பிரிலிமினரி அதாவது முதல்நிலை தேர்வு நடைபெறும் நாள் செப்டம்பர் 14. குரூப் 2 பிரிவில் 507 இடங்கள், குரூப் 2A பிரிவில் 1820 இடங்கள், மொத்தம் 2327 இடங்கள். இந்த இடங்களின் எண்ணிக்கை மாறலாம். இடங்கள் அதிகமானால் இன்னும் அநேகருக்கு வாய்ப்பு கிடைக்கும். முதல்நிலை தேர்வுக்கான வினாத்தாள் கிட்டத்தட்ட குரூப் 4 போன்றே அமையும். இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிகிறதா பாருங்கள். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? A 2, B 3, C 4, D 5. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? A 2, B 3, C 4, D 5. நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது: A நலம் கூட்டல் எல்லாம், B நலன் கூட்டல் எல்லாம், C நலம் கூட்டல் எலாம், D நலன் கூட்டல் எலாம். நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது: A நலம் கூட்டல் எல்லாம், B நலன் கூட்டல் எல்லாம், C நலம் கூட்டல் எலாம், D நலன் கூட்டல் எலாம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது? A பாலவாகடம், B நான்மணி கடிகை, C பதிற்றுப்பத்து, D திருமந்திரம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது? A பாலவாகடம், B நான்மணி கடிகை, C பதிற்றுப்பத்து, D திருமந்திரம். யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை? யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை? A 3, B 5, C 6, D 9. யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை? A 3, B 5, C 6, D 9. கந்தம் சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. கந்தம் சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. A மனம், B நெருப்பு, C பந்தம், D துணி. கந்தம் சரியான பொருளை தேர்ந்தெடுக்க A மனம், B நெருப்பு, C பந்தம், D துணி. நம் சேனலில் கொடுக்கப்படும் கேள்விகளை நீங்கள் எழுதி வைத்து படிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பொது பிரிவினருக்கு அதிகபட்ச வயது வரம்பு 32 ஆக கொடுக்கப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் சில பணிகளுக்கு 37 வயது என்றும் பல பணிகளுக்கு 59 வயது வரைக்கும் தேர்வை எழுதலாம். டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தை பார்த்து முழுமையான சரியான விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். முதல்நிலை தேர்வில் மொத்தம் 200 கேள்விகள் உண்டு. பொது அறிவு 75 கேள்விகள், திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு 25 கேள்விகள், பொதுத்தமிழ் அல்லது ஆங்கிலம் 100 கேள்விகள். நம் சேனலில் தமிழ் மற்றும் பொது அறிவுக்கான கேள்வி பதில்களை கொடுப்போம். இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிகிறதா பாருங்கள். பல கேள்விகள் தெரிந்தவை போலவே இருக்கும், அறிமுகமாகியிருக்கும். சரியான விடைகள் தெரியுமா என்று பாருங்கள். மின்னூட்டத்தின் அலகு எது? மின்னூட்டத்தின் அலகு எது? A வோல்ட், B ஓம், C கூலும், D ஆம்பியர். மின்னூட்டத்தின் அலகு எது? A வோல்ட், B ஓம், C கூலும், D ஆம்பியர். பூமி தீர்க்கரேகையின் அடிப்படையில் எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? பூமி தீர்க்கரேகையின் அடிப்படையில் எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? A 6, B 12, C 18, D 24. பூமி தீர்க்கரேகையின் அடிப்படையில் எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? A 6, B 12, C 18, D 24. 4000 எண் சராசரி எடை கொண்ட யானையின் ஒரு காலின் பரப்பு 0.1 சதுர மீட்டர் ஸ்கொயர். அப்படியானால் யானையின் அந்த ஒரு காலினால் ஒரு சதுர மீட்டர் பரப்பின் மீது செலுத்தப்படும் அழுத்தம் எவ்வளவு? 4000 எண் சராசரி எடை கொண்ட யானையின் ஒரு காலின் பரப்பு
ஒரு சதுர மீட்டர், அதாவது மீட்டர் ஸ்கொயர். அப்படியானால் யானையின் அந்த ஒரு காலினால் ஒரு சதுர மீட்டர் பரப்பின் மீது செலுத்தப்படும் அழுத்தம் எவ்வளவு? ஏ 10 நியூட்டன், பி 100 நியூட்டன், சி 1000 நியூட்டன், டி 10,000 நியூட்டன். 4000 எண் சராசரி எடை கொண்ட யானையின் ஒரு காலின் பரப்பு 1 சதுர மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். அப்படியானால் யானையின் அந்த ஒரு காலினால் ஒரு சதுர மீட்டர் பரப்பின் மீது செலுத்தப்படும் அழுத்தம் எவ்வளவு? ஏ 10 நியூட்டன், பி 100 நியூட்டன், சி 1000 நியூட்டன், டி 10,000 நியூட்டன். பூமியின் காந்தப்புலத்தை அறியும் ஆற்றல் கொண்ட பறவை எது? பூமியின் காந்தப்புலத்தை அறியும் ஆற்றல் கொண்ட பறவை எது? ஏ புறா, பி கழுகு, சி மயில், டி கிவி. பூமியின் காந்தப்புலத்தை அறியும் ஆற்றல் கொண்ட பறவை எது? ஏ புறா, பி கழுகு, சி மயில், டி கிவி. ப்ளூ கிராஸ் தொண்டு நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ப்ளூ கிராஸ் தொண்டு நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஏ 1987, பி 1897, சி 1798, டி 1978. ப்ளூ கிராஸ் தொண்டு நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஏ 1987, பி 1897, சி 1798, டி 1978. பலருக்கு கட்டண சலுகைக்கான தகுதி இருக்கும். கட்டணம் செலுத்தும் வகையில் வருவீர்களானால் 100 ரூபாய் செலுத்த வேண்டும் டிஎன்பிஎஸ்சிக்கு. இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் கொடுக்கப்படும். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான கேள்விகள் அடங்கிய வீடியோக்களை தவறவிடாதிருக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் பயிற்சி அளிப்பவர்களின் அனுபவங்களை வீடியோக்களில் தருவோம். தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.